சோழனை வந்து நிலா கூட்டின்னு வந்தோடனே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிலா வந்து என்னை தனியாக பேச கூட்டின்னு வந்திருக்காளே, இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, என்ன சொல்ல போகிறா, எப்படியாவது வந்து அவள் மனசில் நான் இருக்கேன்னு சொல்லுவாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து நிலா வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சியடை, என்ன நிலா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க, நம்ம 2 பேரும் விருப்பம் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம டைவர்ஸ் பண்ணுறது தாங்க நல்லது, நம்ம ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டோம், நம்ம டைவர்ஸ் பண்ணுறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லதுங்க, இனி ஒரு வக்கீலை பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன நிலா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, எதுக்காக இப்படி திடீர்னு முடிவு எடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து உங்களுக்கு வாழ்க்கை வேறு இருக்குது, எனக்கு வாழ்க்கை வேறு இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் என்னங்க அவசியம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், அப்போ டைவர்ஸ் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வழியை நீங்கள் பார்த்துப்பீங்க, என் வழியை நான் பார்த்துப்பேன், அப்புறம் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்லங்க, அதனால தாங்க நான் சொல்கிறேன், எனக்காக கூட நான் யோசிக்கலைங்க, உங்களுக்காக தான் யோசிச்சிருக்கேன், எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, உங்கள் மனசில் வேறு ஒரு பொண்ணு இருக்காங்க, அப்போ கூட நீங்கள் எனக்காக ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, நான் வேறு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்படின்னா அதிர்ஷ்டம் எப்போ சொன்னோம் இந்த விஷயத்தை அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஆமாங்க, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா கேட்டால் ஆமாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் அவங்க அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது ரூட்டு மாறுதே, இப்போ நிலா கிட்ட என்ன சொல்கிறது, நிலா நான் ஒன்றை தான் விரும்புகிறேன், நிலா நீ தான் நிலா என் மனசு ஃபுல்லாக இருக்க, ஒன்றை தானே நான் பொண்டாட்டியே நினைக்கிறேன், உன்னை விட்டு எப்படி நிலா நான் வேறு ஒருத்தி வந்து யோசிக்க கூட முடியாது நிலா, தயவுசெய்து என்ன போகாது நிலா, என்னை விட்டு ப்ளீஸ் நிலா அப்படி சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்காரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு, ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னங்க நம்ம 2 பேர் டைவர்ஸ் பண்ணணும், அதுக்கு வக்கீலை பார்க்கணும் அவ்வளோதானே, ஆமாங்க, சரிங்க பார்த்துடலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்க, நிஜமாக தாங்க சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றனங்க ஆகணும், நான் கண்டிப்பாக பார்த்துடலாங்க அப்படின்னு சந்தோஷத்தாமல் தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் எங்கே ஒத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட கனவு வந்துச்சுங்க நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியா, ஆமாம், எனக்கு கூட இதெல்லாம் இப்போ தோணலைங்க, ஆனால் எங்கள் அண்ணி தான் இதெல்லாம் சொன்னாங்க, அவங்க சொன்னதால் தான் எனக்கே புரிஞ்சுது, ஓ நம்மளுக்கு வில்லியே அந்த அவங்க அண்ணி தானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சரிங்க நாளைக்கே வந்து நான் வக்கீலை வந்து பார்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு வராரு. இங்கே வந்து 2 பேரும் தனியாக வரதை பார்த்துட்டு சேரன் வந்து, என்னடா 2 பேரும் நைட்டில் எங்கே போனீங்க அப்படின்னோடனே, உன்னை எல்லாரும் எங்கே அண்ணி அண்ணனும் ரொமான்ஸாக எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் படுக்கலையாடா தூங்கலையாடா நீங்கள் அப்படி சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. நாங்கள் எங்கே தூங்கணும், அண்ணி வந்து எழுப்பும் போதே எழுந்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ பல்லவனும் பாண்டியனும் என்ன ஒரே ரொமான்ஸா அப்படின்னோடனே, ரொம்ப முக்கியம்டா ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து படுக்க போகிறாரு. உடனே வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் போகிறாங்க. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியும் சோழன் சம்மதிச்சிட்டாரு, எனக்கு அது போதும், ஆனால் சோழன் சொன்னோன்னே சம்மதிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சம்மதிச்சிட்டார்ல அப்புறம் என்ன, ஏன் நம்மளுக்கு அப்படிலாம் தோணுது அப்படி சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து சோழன் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கார், சாப்பிடாமே இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து சேரன் வந்து, என்னடா சரியாகவே சாப்பிடல, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னோடனே, ஏன்னா கேட்குற, இதை கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, நேற்று நைட்டு எதுக்காக நிலா உன்னை கூட்டிகிட்டு போனா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சோழன் வந்து சொல்கிறாரு. அது கேட்டு சேரன் அதிர்ச்சி அடையாரு. நீ என்னடா சொல்கிற, ஆமாண்ணே, நிலா இப்படி கேட்டோன்னே என்னால் தாங்கிக்கவே முடியல, திரும்ப என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சுண்ணே, என்னால் தாங்கிக்கவே முடியல, ஏன்னு நிலா இப்படிலாம் பண்ணுறா, என்னை பிடிக்கலையாண்ணே நிலாக்கு அப்படின்னோடனே, சரிடா கவலைப்படாதடா பேசிக்கலாம்டா, இப்போ இனிமேட்டு என்னென்ன பேசுறது, என்ன நிலா என்னை விட்டுட்டு போயிடுவாளண்ணே, அதுக்கப்புறம் எனக்கு நிலா இருக்க மாட்டாளண்ணே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, வக்கீலை பார்த்துட்டு அவர் உடனே டைவர்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறது, சரிடா பார்த்துக்கலாம், முதல்ல வக்கீலை பார்க்கணும், அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு மனசு கஷ்டமாக அழறாரு சோழன்.